வணக்கம். சுவாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. பொதுமக்களாகிய நமது நட்புகளுக்கும் எல்லாருக்குமே ஒரு தாழ்வன்புடன் ஒரு சின்ன ஒரு வேண்டுதல். என் வாழ்க்கையிலும் நடந்த ஒரு சம்பவம் அது. எல்லாருக்குமே குழந்தைங்கள நம்ம கோயிலுக்கு இட்டுன்னு போகணும், சபரிமலைக்கு இட்டுன்னு போகணுன்ற ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பாக இட்டுன்னு போவாங்க. அந்த மாதிரி நானும் என்னுடைய மகனை நான் இட்டுன்னு போகும்போது பார்த்திங்கனாக்கா, ஒரு அவேர்னஸுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நாளைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கனாக்கா, பாதி வழியில் வந்ததுக்கப்புறம் என் பையனை காணோம். கூட நிறைய நண்பர்கள் வந்திருந்தாங்க, சாமிமார்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்படி இருந்தும் மிஸ் ஆன உடனே பாதி வழியில் நான் மலை ஏறுவேனா தேடுறதுக்கு, இல்லை இறங்குவேனா ஒன்றுமே என்ன நானாகவே இல்லை. என்ன பண்ணுவான் ஒரு தகப்பன் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் குழந்தைய காணோம்னாக்கா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கும். அந்த நேரத்தில் என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து மேலே போகலான்ட்டு மேலே வைக்கிறேன். மனசு ஒரு ஐயோ அவன் கீழே இருந்தானாக்கா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கீழே வந்துடுறது, குழந்தை தவிப்பானே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன். அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இனிமேல்ட்டு வரக்கூடாது. இந்த நேரத்தில் என் மகன் என்னுடன் இல்லைனாலும் பரவாயில்ல. இது அந்த ஒரு பிரச்சனையும் இன்றைக்கி என் தம்பி பையன் அவனும் வருவேன் அப்படின்ட்டு சொல்லி ஒரு அழுதுட்டு இருந்தான். குழந்தை தானே பார்க்கணுன்னு ஆசைப்படும் இல்லையா? டக்குன்னு எனக்கு மைண்டில் தோணுது தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு நடந்த அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு பதட்டம் எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாது. ஏன்னாக்கா அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைங்க, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அதனால் நம்ம குழந்தைக்கு இட்டுன்னு போகணுன்னு நம்ம ஆசைப்பட்றோன்னா தாராளமாக இட்டுன்னு போகலாம், சந்தோஷமாக இட்டுன்னு போங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க. இப்போ நம்ம பசங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, பசங்களுக்கு என்ன கிளாஸ் படிக்கிறாரு, அவர் பேர், செக்ஷனு இதெல்லாம் போட்டு டேக் போடுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு டேக்கை போடுங்க. ஏற்கனவே நிறைய பேர் அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் போட்டு. அந்த மாதிரி நான் பண்ணாமல் விட்டது தவறு, மீண்டும் அந்த தவறு நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு. அதனால் அழகாக குழந்தை இட்டுன்னு போகிறீங்கனாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இட்டுன்னு போகிறீங்கன்னாக்கா இட்டுன்னு போகும்போது அந்த டேகை போடுங்க. போட்டுட்டு அப்பாவனுடைய பேர், அப்புறம் வீட்டு அட்ரஸ், விலாசம், அப்புறம் தொலைபேசி எண் எதனா ஒரு 4 அல்லது 5 நம்பர் கொடுங்க. அதாவது அம்மாவது கொடுங்க, அப்பாவது கொடுங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களது ஒரு 3-4 பேருக்கு கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா, குழந்தை தொலைஞ்சு போச்சுனாக்கா நீங்கள் போகும்போதே குழந்தைகிட்ட சொல்லிடலாம். நம்ம எங்கேயும் தொலைஞ்சு போகக்கூடாது கண்ணா, நம்ம கூட இருந்துரு சாமி அப்படின்னு சொல்லலாம். அப்போது சொல்லும்போதே நம்ம இப்படியும் சொல்லிடணும். நீ சப்போஸ் தொலைஞ்சு போயிட்டுனா கவலைப்படாத சாமி, அங்கே போலீஸ் சாமிக்கிட்ட போயிட்டு நீ இந்த மாதிரி எங்கள் அப்பா கூட வந்தேன், இல்லை எங்கள் மாமா கூட வந்தேன், இல்லை எங்கள் அண்ணன் கூட வந்தேன், அப்படி எதனா ஒரு ரீசன் அந்த குழந்தைய சொல்லி போலீஸ்கிட்ட சொன்னாங்கன்னாக்கா, அந்த போலீஸ் மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா உடனே அந்த நம்பர், எல்லா நம்பருக்கும் அவங்க ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்கனாக்கா, அவங்க ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கூட, இன்கேஸ் அந்த 4 நம்பரில் யாருக்காவது போயிடுச்சுனாக்கா கூட, அவங்க யார் கூட போயிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க. இந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் இந்த இடத்துல குழந்தை இருக்குது, பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கனாக்கா, இட்டுன்னு போன அந்த தகப்பனுக்கும் சரி, தாயாருக்கும் சரி, அந்த ஒரு மனவலி அந்த ஒரு பயம், கலக்கம், அந்த மாதிரி ஒரு மோசமான அந்த சிச்சுவேஷன் அது நான் அனுபவிச்சதுனால அதை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அந்த மாதிரி ஒரு டேக் போட்டு நீங்கள் அந்த குழந்தைங்களை இட்டுன்னு போங்க தயவு செஞ்சு. ஏன்னா அங்கே பெறலக்கூடிய கோடானு கோடி மக்கள் கூடுற இடம் அது. அதனால் நான் சொல்ல வேண்டியதில்லை, வருஷம் போகிற உங்களுக்கு தெரியும். அப்படி வருஷம் போகாமல் புதுசாக போகிறீங்கன்னாக்கா அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அது ஷேர் பண்ணுறது பண்ணாதது உங்கள் விருப்பம், ஓகேங்களா? அதனால் நல்லபடியாக எல்லோரும் கேரளாவுக்கு போய்ட்டு ஐயப்பனை தரிசித்து நல்லதை வேண்டிக்கிட்டு, நன்மையே நாட்டுக்கு நடக்கணும், வீட்டுக்கும் நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. உங்களுடன் நான் பாலமுரளி. சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுதனானந்த சித்தனையன் ஐயப்பா. சுவாமியே சரணமையப்பா.